guys, welcome back to Tuesday Story. இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு பிடிக்கும்னா சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நீங்க பின்னாடில இருந்து பாக்கும்போதே சினிமா பட ஹீரோயின் மாதிரி இருக்கீங்க. அப்ப முன்னாடில இருந்து பார்த்தா போச்சே பட போச்சே. வீட்ல எவ்வளவு அண்ணன் கூட சட்டி கிடக்குதுங்க. இதெல்லாம் வச்சு இருக்கும்போது நான் ஏன் ஃபைன் கட்டணும்? வயசாகி போயிருச்சே, தாத்தா தானே குறைச்சி எடை போட்டுறாதீங்க சார். ஒரு காலத்துல எப்படி இருந்தவர் தெரியுமா? அதான் ஆரம்பிக்கும் போது எல்லாம் நல்லா தான் ஆரம்பிக்குது, முடியும் போது தூக்கி வீசிட்டு போயிடுறீங்களே. A few minutes later. வாங்க சார் வந்து ஏறுங்க. 404 எரர்ன்ற ஊருக்குலாம் வந்து ஏறினீங்கன்னா சீக்கிரமா கூட்டு போய் விட்டுருவோம். 4 லிட்டர் சுத்தமான பசும்பாலை எடுத்து அதுல 2 லிட்டர் தண்ணி கலப்பீங்க தானே? இல்ல 40 லிட்டர் தண்ணியில கலப்போம். ஜொமோட்டோக்காரரே, ஏன் சாப்பாடு டெலிவரி ரொம்ப நேரமா ஒரே இடத்துல நிக்குது? அம்மா இங்க ரொம்ப கஷ்டப்பட்டு போன் நோண்ட, அந்த பக்கம் அப்பா ரொம்ப ஈஸியா சமையல் செய்ய. எப்படி இருக்குது இந்த லைஃப் டாடி? அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு ஆக்ரோஷமா கத்தினுக்குறாங்க, அவங்கள போயிட்டு இப்படி பண்ணி வச்சிருக்கீங்களே. என்ன பண்றீங்க? போட்டோ ஷூட்டா? இந்த கயிறு வர வரைக்கும் ஏன் ஏரியா கொஞ்சம் தள்ளி போய் நில்லுங்க. ஊரே ஒண்ணு கூடி வேடிக்கை பார்த்துச்சுங்க, நான் மட்டும் விடுவேனா? நானும் நின்னு பார்த்தனே. கல்யாணத்துல தாலி கட்டுற சமயத்துல நல்ல பாம்பு உள்ள வந்துருச்சுங்க. அதுவும் பட்டு போடவா கட்டின நல்ல பாம்பு. மந்திரம் போடுறவர் வர கிடைக்கலைங்களோ, ரொம்ப கோவக்காரரா இருக்காருங்க இவரு. அவர் போட்டுன்னு வந்த காஸ்டியூம்ல ஊர்ல அடுத்த நாள் ஜவுத்தால் கவரையே பேன் பண்ணிட்டாங்க. ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் போலங்க. பார்த்து யாரும் சிரிக்காதீங்க, பாவம் செம்பருத்தி பூக்குள்ளலாம் வாடகை இருக்கிறாங்க. சின்ன பசங்களை வேலைக்கு வச்சாதான் போன் நோண்டி டயத்தை வேஸ்ட் பண்றாங்க. நான் உங்களை வச்சேன். யாரு சார் அவங்க? எஸ்கலேட்டர்ல சிலந்தி மாதிரியே வந்துகிட்டு இருக்காங்க. ஸ்கூலுக்கு வந்துருக்கீங்களா? ஸ்கூல் எந்த பக்கம் இருக்குதா? பாட்டி டைம் டிராவல்ல வருஷத்தை மாத்தி வச்சுட்டு வந்துட்டீங்க பாட்டி. ஊரே பாக்குற மாதிரி காதலியை எப்படி பாத்துக்கணும் இவர்கிட்ட தான் கத்துக்கணும். நாங்க சுட்டு வைப்போமா, இவர் வந்து நோகாம தூக்கிட்டு போவாராம். பையன் மாசா ரீல்ஸ் எடுக்கலான்னு போன் எல்லாம் செட் பண்ணிட்டாரு. பாவம் அந்த பாட்டி கிட்ட சொல்லாம விட்டாரு. நீங்க என்ன ஷாம்பு யூஸ் பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா எல்லாருமே கண்டிஷனர் யூஸ் பண்றாங்க, ஆனா இந்த அளவுக்கு ஒரு ஸ்மூத்னஸ், சாரி ஆள் மாத்தி வந்துட்டேன். பானை தான் அடிச்சுட்டு சந்தோஷத்துல குதிக்கா. பாவம் அது பூ கோத்துன்னு தெரிஞ்சா. கிளாஸ் ரூம்ன்ற விட்டு தூங்குறீங்க. ஒரு கல்யாண மாடியில கல்யாணம் பண்ண போற நேரத்துல உங்களால தூங்க முடியுமா? முடியுமே. ஏங்க இலை எடுக்கிறதுக்கு வேற ஆள் கிடைக்கலையாங்க உங்களுக்கு? இப்படி முரட்டு பார்வையா பாக்குறவரையா வைக்கிறது? அவர் அண்ணன் ஆட்டத்தை பாட்டு போட்டவர் பார்த்தாரு, அன்னைக்கு மியூசிக் போறதே நிப்பாட்டிடுவார். பெயிண்ட் பிரஷ் வாங்க போனா 325 ரூபா சொல்றாங்க சார். அப்புறம் நான் தொடப்ப இருக்கும்போது எதுக்கு பெயிண்ட் பிரஷ்? நாத்து நடும் போது இப்படி டான்ஸ் எல்லாம் காட்டி ஆனாதாங்க பயிர் நல்லா உள்ள இறங்கும். அங்க பாருங்க சந்தோஷத்தை. இதுக்கு மேல குடும்பத்துல என்ன வேணும்னு கேக்குறேன். ஆனந்த யாழை மீட்டுகிறாய் அடி நெஞ்சில் வண்ணம் தீ. வேற்று கிரகவாசியோட வண்டி அமெரிக்கால போச்சு, சைனால போச்சுன்னு தானே கேள்விப்பட்டிருப்பீங்க. நேத்து மாட்டு தவணி பஸ் ஸ்டாண்டு தாப்புல போயிருக்குது. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அக்கா பொண்ணோட நேரம். அடிக்கலாம் கடிக்கலாம் திட்டலாம், என்ன வேணா பண்ணலாம். சாயங்காலம் ஆச்சு, ட்ரிபிள்ஸ் போறத வீடியோ எடுத்து போட்டாலே பிரச்சனைங்க. நீங்க என்ன போலீஸ் கூட போறதே எடுத்து போட்டு வச்சிருக்கீங்க. சுற்றமும் உற்றமும் யாருமே இன்றி வாழ்ந்திடும் வீட்டினில். அந்த தட்டை எடுக்க வர வெயிட்டரோட நிலைமையை கொஞ்சமாச்சு யோசிச்சு பாத்தீங்களா?
சார் கால் வலிக்க போது போய் உட்காருங்க சார். பரவாயில்ல தம்பி, எழுதுங்க. 3 மணி நேரமும் பக்கத்துல நின்னா நான் எப்படி சார் எழுதுறது? மாந்திரம் மட்டும் இல்ல, அப்பப்ப கவுண்டரையும் கொஞ்சம் அள்ளி வீசுவோம். மூடிக்கு மட்டுமே 2 மணி நேரம் செலவு பண்ண இன்னும் போயிருச்சு. வைஃபை இழுத்துட்டு போற போட்டியில ஹஸ்பண்ட் எல்லாருமே ஜெயிச்சிட்டாங்க. ஆனா ஹஸ்பண்ட் இழுக்கும் போதுதான் நீ வேலைக்கு சேர்ந்து 2 வருஷம் தான் ஆகுது, அதுக்குள்ள எப்படி அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆன? அப்படிதான் சார் எல்லாத்தையும் முடிச்சாச்சு சார். சார் பெர்ஃபெக்ட்டா முடிச்சீங்க சார். வேற லெவல்ல முடிச்சீங்க சார். நான் சொன்ன அந்த பக்கத்துல எல்லாரும் ஆட்டத்துல ஊறி போயிருக்கேன், இந்த பக்கம் காதல் தங்கம் மாதிரி அதான் அடக்கல்ல வச்சிட்டியோ. பாட்டியே கோட்டு படத்துக்கு தியேட்டருக்கு கூட்டு போயிருப்பாரு போல. வந்து கதையை நோண்டி நோண்டி கேட்க நான் காப்பி குடிக்க போயிட்டேன்பா. அவன் தான் செத்துட்டானே கீழே விழுந்து. அப்புறம் எப்படி வந்தான்? செத்துட்டான். படம் தியேட்டர்ல தானே பார்த்த? காபி குடிச்ச. சப்பாத்தியா எங்கெங்கயோ சுட்டு பாத்துருக்கேங்க, மொட்டையில சுட்டு நான் இப்பதாங்க பாக்குறேன். சட்டப்பெல்லாம் பாக்குறது தாங்க நார்மலா இருக்கும், ஆனா போடுற பாட்டு ஆடுற வைப்பு வேற. பழங்காலத்து பூர்வீகமான புள்ளிங்கோங்க, கஷ்டப்பட்டு பாதுகாத்து கொண்டு வந்திருக்கோம். சமையல் வேலைன்னா பெரிய சமையல் ராக்கெட் சயின்ஸ் வந்தாரு. பிரெக்னன்சி பில் மட்டும் 2 லட்சம் ரூபாய் இருக்குது. எதெல்லாம் எடுக்கணும் அந்த பாத்ரூம் மொத்தமா பைக்குள்ள போட்டு போடலாமா? நீங்க டெய்லி சாதா தோசையே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, இன்னைக்கு நான் உங்களுக்கு ஆனியன் தோசை சுட்டு தரேன். மாவு புளிச்சிருச்சா? அவங்க ஒரு சிசிடிவி கேமராவை புகழும் பொழுது எடுக்கப்பட்ட புகைப்படம். போனுக்காரருக்கு தெரியாத கரும்பு காட்ட போனா கூட கரும்பு காட்டுற இடத்த காட்டி விட்டுருக்கா. எனக்கு தெரியல சிசிடிவி கேமரா எங்க ஆயா. கம்மி டிக்கெட்டுக்கு பிளேன்ல டிவி தான் இல்லன்னு பார்த்தா அடுத்து அவங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி. எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அலப்புறம் ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ, பார்க்ல பாத்தீங்களா பிலோமினா ஆண்டி லாடு லபக்குதாஸ் ஃபேன் பாருங்க. ஆட்டத்துக்கு நடுவுல யார் வந்தாலும் துவம்சம் தான், தூக்கி வீசிட்டு போயினே இருப்பாரு. இது எங்க வீட்டுல சுட்ட இட்லின்னாரு சொல்லிட்டு எங்க பேட் ஆட போறாரு. பக்கத்து வீட்டுக்கார பொண்டாட்டியை 7 நாள் வெளியே கூட்டு போறாரு. நீ போறியா? எனக்கு கூட்டு போயிருக்கீங்களா? அவளை நான் கூப்பிட்டு பாத்துட்டேன்டி, அவ வர மாட்டேங்கிறா. ஏதோ சும்மா நாச்சுக்கு ஆட போறாங்கன்னு பார்த்தா ஸ்டெப் எல்லாம் பயங்கரமா இருக்குதுங்க. அங்க பாருங்க சார் பேனரை, எவ்வளவு முகலட்சணமா சிரிச்சுன்னு இருக்கிறாருன்னு. நான் கூட தூக்க கலக்கத்துல தான் விழறாருன்னு நினைச்சேன். இல்ல ட்ரம்ஸுக்கு ஏத்துற மாதிரி டான்ஸ் போடுறாரு. வண்டி இதுக்கு மேல ஒரு அடி கூட தள்ள முடியாதுன்னாங்க. பெட்ரோல் பங்க் பக்கத்துல வைன் ஷாப் இருக்குதுன்னா என்ன வேகம்? வைன் ஷாப் இந்த பெட்ரோல் பங்க் பக்கத்துல 1 கிலோமீட்டர். இல்ல ஒயின் ஷாப் தான் பெஸ்ட் சார். இந்த மாதிரி புது புது இசையா போடுங்க கல்யாணத்துல, கேட்கவே எவ்வளவு நல்லா இருக்குது. சொல்லுங்க நல்லா சொல்லுங்க, காதுல உரைக்கிற மாதிரி கமிட்டட் பீப்புள்ஸ் எல்லாம் சொல்லுங்க. சிக்கன் கடையில விக்குது லிவர், உங்களுக்கு வேணுமா லிவர்? ஏங்க நல்லா ரசனையான ஒரு போலங்க, ஊரி உள்ள போய்கிட்டு இருக்காரு. நேரத்துக்கு 500 மீட்டர் போயிருப்பாரு. உன் வார்த்தை தேன் பார்த்ததே. ஏங்க அந்த பிஞ்சை கைக்கு எவ்வளவு ஹோம்வொர்க்குங்க கொடுக்குறீங்க, பாவம் எவ்வளவு கம்ப்ளைண்ட். நான் மெசேஜ் சொல்லி விட்டுறாரு. இனிமே ஃப்ரிட்ஜ் திறக்கும் போதெல்லாம் எனக்கு இந்த அக்கா ஞாபகம் தானே வரும். நீங்க நினைச்சு பாருங்க, இந்த மாதிரி ஒரு கொடையை யாராச்சும் போட்டுன்னு வந்தாங்கன்னா எப்படி பாப்பீங்க? பூச்சி அடிக்கலான்ட்டு தைரியமா போவ, அப்புறம் தான் தெரியுது பூச்சிக்கு பறக்கும் சக்தி இருக்குது போல. சட்டையை போட்டுட்டான், கழட்ட மாட்டேன்னு அடம் முடிக்கிறாங்க. இந்தாங்க அப்படியே சேர்த்து பில்லு போட்டுருங்க, எவ்வளவு ஆகுது சொல்லுங்க. ரயில்ல எக்ஸ்பெக்டேஷன் இந்த மாதிரி இருக்குதாமா, அப்ப ரியாலிட்டி? ஏங்க பீன்ஸ் விக்கிறவர்கிட்ட பித்தாகரஸ் தியரத்தை சொன்னா எப்படி அடிக்காம விட்டாரேன்னு சந்தோஷப்படுங்க. பித்தாகரஸ் தியரம் படி பார்த்தோம்னா ரோவும் காலம் ஈக்குவல் ஆகும்போது எல்சிஎம் கன்வெர்ட் ஆகும்.
நல்லா தானே வரைஞ்சிருக்கிறோம், அது கூட நார்மலா இருக்குது. நான் பாருங்க முக லட்சணமா வாய் மூக்கெல்லாம் வச்சு வரைஞ்சிருக்கிறேன். அப்பாக்கு ஸ்கேட்டிங் இதை மாற்றத்தை எப்படின்னு கத்து கொடுக்க வேணாடா, நான் செருப்பு போட்டே நடந்துக்கிறேன், ப்ளீஸ் விட்டுருங்க. உடஞ்ச காலோட கஷ்டப்படுறேங்க, காசு கொடுங்கன்னாரு. நானும் பாவப்பட்டு கொடுக்கலான்னு பார்த்தா நாங்க பாசமாவும் பண்பாவும் பாதுகாப்பாவும் பையனை ஸ்கூலுக்கு அனுப்புவோம். நீங்க மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னு அவருக்கு மனசே கேட்கலங்க, அதான் இழுத்து இழுத்து விளையாடுறாரு. நம்ம ஊர்ல ஒரு இசை தேவி பிரியா மாதிரி அங்க சைனால ஒரு தேவி பிரியாங்க. நம்ம பிளான் பண்ற ட்ரிப் எல்லாம் பார்த்தா கடைசியில நம்மளும் இந்த நிலைமைக்கு 80-70 தான் ட்ரிப் போவோமே போலயே. கல்யாணத்து அன்னைக்கு மழை பெஞ்சு சேரும் சகதி. ஆனா என்ன பண்ணணும், சட்டையை தூக்கி நடக்க வேண்டியதான். சுத்த பத்தா கால்ல இருந்து சாயங்காலம் வரைக்கும் துடைப்பாங்க, நைட் ஆனா வேலை செய்ய. சார் பார்த்து சிரிக்காதீங்க, நோட் பண்ணி வைங்க, அடுத்த மாசம் தேவைப்படும் நம்மளுக்கு. சும்மா மாடனா மாச சப்பாத்தி சொல்லலான்னு வந்தேன், சப்பாத்தியை காணோம், கொஞ்சம் பாத்தீங்கன்னா தேடி கொடுங்களேன். நானும் தாங்க 100 ரூபா கொடுத்து எடுத்துட்டு வாங்குறேன், இப்படி திருப்பினா அது கேட்க மாட்டேங்குது, உங்களுக்கு மட்டும் எப்படி கேக்குது? இப்படி பாட வந்தவங்கள படிக்கட்டோட அனுப்பலாமா? வீடியோட கடைசிக்கு வந்துடும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கிற வரைக்கும் டாடா.